ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற போர்டை வச்சு நம்ம என்ன விஷயம் பண்ணலான்னா, மேக்ஸிமம் நிறைய விஷயத்த பண்ண முடியும். ஐஓடி ப்ராஜெக்ட் முதற்கொண்டு பண்ண முடியும். ஐஓடி ப்ராஜெக்ட், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் இது வந்து எல்லா வகையான ஒரு கண்ட்ரோலருக்கும் இதுதான் மூலாதாரமே. சரிங்களா? இதை வச்சு நம்ம நிறைய விஷயத்த சாதிக்க முடியும். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஆர்டினோ யூனோ. சரிங்களா? ஆர்டினோ போர்டு தான். இதை வச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணி நிறையா செஞ்சுருக்கோம். இனிமேல் வந்து ஆர்டினோ வச்சு எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம், நமக்கு தேவையான விஷயத்த நம்ம எப்படி செஞ்சுக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு தேவையான பவர் சப்ளை, முதல்ல பவர் சப்ளை பார்ப்போம். பவர் சப்ளை பார்த்திங்கன்னா மினிமம் 5 வோல்ட் வேணும். சரிங்களா? மேக்ஸிமம் இது எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னா 12 வோல்ட் கொடுக்கலாம். சரிங்களா? அதுவும் இங்கே டிசி ஜாக் இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் கொடுக்க முடியும். சரிங்களா? இதிலெல்லாம் நீங்கள் வந்து பிசியில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிசி இல்லை லேப்டாப் உங்கள் டிசிஷன் தான். சரிங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இன்புட்டு ப்ளஸ் அவுட்புட் ரெண்டுமே எடுத்துக்க முடியும். இதில் 0லேருந்து 1. சரிங்களா? 0 வந்து ரிசீவரு, டிஎக்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து டிரான்ஸ்மிட்டர். இதில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணலான்னா ப்ளூடூத் இன்டர்ஃபேஸ் பண்ணலாம், ஒய்ஃபை மாடியூல் இன்டர்ஃபேஸ் பண்ணலாம். ஒரு டேட்டா வந்து எங்கேருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒயர்லெஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த 0 இந்த 1 இந்த ரெண்டுத்தையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 பின்னை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அனலாக் பின்னு இது வந்து அனலாக் பின்னுன்னு சொல்லுவோம். டிஜிட்டல் பின். சரிங்களா? ஏன்னா 0 or 1 தான் டிஜிட்டல் பின்னுன்னு சொல்லுவோம். 0லேருந்து 13 வரைக்கும் டிஜிட்டல் பின்னு. சரிங்களா? அனலாக் பின்னு பார்த்திங்கன்னா A0லேருந்து A5 வரைக்கும். சரிங்களா? இதில் டிஜிட்டலாகவும் ஒரு டிவைஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், அனலாகாகவும் ஒரு டிவைஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்களா? பவர் சப்ளை பார்த்தாச்சு, இன்புட்டு பார்த்தாச்சு. சரிங்களா? அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐசியை பற்றி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா அட்மெகா 328 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப்பு தான். சரிங்களா? உங்களுக்கு சரியாக ஃபோக்கஸ் ஆகலை. ஃபோக்கஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக காட்டிடுவேன். நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்கிறேன். இல்லை ஐசி பற்றின டீட்டெயிலை நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன். சரிங்களா? டிஜிட்டல் பின்னை பார்த்துட்டோம். பவர் சப்ளை பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 3.3 வோல்ட் கிடைக்கும். இங்கே இருக்க பார்த்திங்களா, இங்கே 3 வோல்ட் கிடைக்கும் இந்த பின்னில். இங்கே வந்து 5 வோல்ட் கிடைக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிரவுண்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2 கிரவுண்டு, இங்கே ஒரு கிரவுண்டு இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு கிரவுண்டு ஃபோக்கஸ் ஆகும். இருக்குதுங்களா கிரவுண்டு? ஓகேங்களா? போர்டு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, நான் இதில் வந்து பண்ண ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ஒரு 5.1 ரிமோட் கிட்டு இதில் நான் உருவாக்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5.1 ரிமோட் கிட், அதாவது ஆடியோவுக்காக. சரிங்களா? இதை யூஸ் பண்ணி ஆர்டினோ நேனோ யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது ஆர்டினோ யூனோ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். என்னென்னா வாட்டர் லெவல் இண்டிகேட்டரு. அதில் நிறைய ஃபீச்சர் கொடுத்துருக்கேன். அதில் என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னா டிஸ்பிளே, டைமரு. சரிங்க? டைமரும் அதில் வந்துடும். நம்ம மோட் செலெக்ஷன் இருக்கும். மோட் செலெக்ஷன் அப்படின்னா 3 மோடு இருக்கும். மேனுவல் ஆன், ஆட்டோ ப்ளஸ் வந்து மேனுவல் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 3 மோடு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ லெவல் போயிடுச்சு
அப்படின்னா ஒரு பஸர் அலாரம் வரும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் வந்து ட்ரை ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து லோ லெவல் இருக்குது அப்படின்னா ஒரு 2 செகண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் மோட்டாரை ஆன் பண்ணும். அதே மாதிரி ஹை லெவல் போயிடுச்சு அப்படின்னா இதே மாதிரி தான் ஒரு 2 செகண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணும். ஒரு கன்ஃபார்ம் சிக்னல் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு மோட்டார் வந்து ஆஃப் பண்ணும். சரிங்களா? அது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அது வந்து சொல்ல விரும்பலை. சரிங்களா? உங்களுக்கு இதெல்லாம் ப்ரோக்ராம் படி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப்பில் பர்சனலாக அனுப்புகிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன ப்ராஜெக்ட்டு, அவ்வளோதான் இப்போதைக்கு பண்ணியிருக்கேன். சரிங்களா? நான் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர், அது வந்து ஆன்கோயிங்கில் இருக்குது. இது வந்து கம்பெனியில் கேட்டிருக்காங்க. எப்படின்னா ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா, அது டிவைஸ் பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவைஸ் பேர் ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் வந்து செக் பண்ணுறதுக்கான ஒரு கிட்டு. அதில் பார்த்திங்கன்னா பவர் சப்ளை ப்ளஸ் வந்து ஒரு கம்யூனிகேஷன் கேபிள் வருது. ஆப்ரேட்டர் வந்து அதை தூக்கி கம்யூனிகேஷன் கேபிள் வந்து மிஷினுக்கு போகுது. ஸோ இடையில் இன்டரப்ட் ஆகுது, காலில் மாட்டுது. இது மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதை எலிமினேட் பண்ணுறதுக்காக இந்த அர்டினோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர். சரிங்களா? 2 அர்டினோ போர்டு தேவைப்படும், ஒரு ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர், சரிங்களா, ரிசீவர். இதை வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கிற சிக்னலை இன்னொரு இடத்துக்கு வந்து ஒயர்லெஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ இடையில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், பவர் சப்ளை எப்படி நீங்கள் கொடுப்பீங்கன்ட்டு. அந்த பவர் சப்ளைக்காக பார்த்திங்கன்னா நான் பேட்ரியை யூஸ் பண்ணிக்கிட்டேன். பேட்ரி யூஸ் பண்ணி பிஎம்எஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தேவையான வோல்ட்டு பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டு. அந்த 24 வோல்ட்டுக்கு பேட்ரி, பிஎம்எஸ்ஸு, சார்ஜரு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ அந்த இடத்துல வந்து ஒயர்லெஸில் கம்யூனிகேட் நடக்குது. அதுக்கான ப்ரோக்ராமும் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது ஒரு வீடியோவாகவும் எடுத்து போடுறேன். இது மாதிரி டெக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய வந்து நம்ம சேனலில் கண்டினியூவாக போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். இடையில் கொஞ்ச நாள் போட முடியல. ஸோ எனக்கு ஜென்ரல் ஷிஃப்ட்டுன்றதுனால வீட்டில் வந்து மேக்ஸிமம் நான் இருக்கிறதில்ல. அதனால தான் வீடியோ போட முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டும் இதில் நம்ம எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒன்றா நான் சொல்கிறேன். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவுமே அர்டினோ பற்றி தான் இருக்கும். ஸோ கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே வந்து இதில் கிடைக்கும். ஃபுல்லாக வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டை ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஆர்டிசி, ரியல் டைம் கிளாக், சரிங்களா, அதை யூஸ் பண்ணி ஒரு டிவைஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். மார்னிங் எழுந்த உடனே நம்ம வந்து லைட்டை ஆஃப் பண்ணணும். சரிங்களா? நைட்டு ஒரு 6 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா லைட் எரியணும். ப்ளஸ் வந்து இது ஒரு கண்டிஷன் தான் நான் சொல்கிறேன். ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு கண்டிஷன் சொல்கிறேன். 6 மணி ஆச்சு அப்படின்னா லைட் ஆன் ஆகணும். 8 மணிக்கு வந்து லைட் ஆஃப் ஆகணும். சரிங்களா? ஆனால் நமக்கு வந்து ஃபுல்லாகவுமே ஆஃப் ஆச்சு அப்படின்னா ப்ராப்ளம். ஒரு குறிப்பிட்ட ஒரு லைட்டு மட்டும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 லைட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 4 லைட்டில் 2 லைட்டு, சரிங்களா, 2 லைட்டு கண்டினியூவாக எரியணும், 2 லைட்டு ஆஃப் ஆகணும். அது ஒரு டைம் பேசிஸில் நடக்கணும். சரிங்களா? காலைல எழுந்தவுடனே எல்லா லைட்டுமே ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? ஆஃப் ஆனதுக்கப்புறமா ஈவினிங் வந்து 6 o'clock வந்து எல்லா லைட்டுமே ஆன் ஆகணும். சரிங்களா? இது ஒரு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா 8:30 ஆச்சு அப்படின்னா 2 லைட் ஆஃப் ஆகணும். சரிங்களா? இல்லை மொத்த லைட்டுமே ஆஃப் ஆகணும். ஒரு பேசிக்கான ஒரு லைட்டு மட்டும் எரியணும். சரிங்களா? அது மாதிரி வந்து பண்ண முடியும். இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இது மாதிரி நிறைய விஷயத்த வந்து இந்த அர்டினோ வச்சு பண்ண முடியும்.
புதுசாக நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.